அரக்கர்களை அழிப்பதும் அசுரர்களை வீழ்த்துவதும் அதர்மத்தை வெல்வதும் எனது அன்றாட வாழ்க்கை. நீங்கள் அஸ்திரம் வாங்க என்னை தேடி வந்ததும் பார்த்து பழகி அந்த அஸ்திரம் கிடைக்கும் வரை என்னோடு தங்கியிருந்தது எல்லாமே ஒரு அங்கம்தான். இதோ அந்த அஸ்திரம். இதை நான் உங்களுக்கு தர வேண்டிய இறுதி தருணத்தில் நிற்கிறேன். அப்போ நீங்க வந்த வேலை முடிஞ்சது, இந்த அஸ்திரத்தை வாங்கிட்டு புறப்படுங்கன்னு சொல்லாம சொல்றியா கிருஷ்ணா? சொல்லிவிட்டு செய்தாலும் சொல்லாமல் செய்தாலும் நடப்பவை நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துதானே தீர வேண்டும். நீங்கள் என்னோடு இருக்க விரும்பினாலும் நான் உங்களோடு இருக்க விரும்பினாலும் காலம் அதை அனுமதிக்கவா போகிறது? நீ ரொம்ப சிம்பிளா தத்துவமா சொல்லிட்ட கிருஷ்ணா. ஆனா ஒன்ன விட்டுட்டு எங்களால பிரிஞ்சு போக முடியும்னு எங்களுக்கு தோணலையே கிருஷ்ணா. இந்த நிலையற்ற உலகில் எதுதான் சாஸ்வதமானது? அன்பு, பாசம், நட்பு, பிரிவு, மகிழ்வு, நெகிழ்வு, விருப்பு, வெறுப்பு, இது எல்லாமே மாயை. ஒன்றுக்காக ஒன்று போல் தோன்றினாலும் ஒரு பொழுது ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்துதான் ஆக வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வெண்ணத்து இருந்தது, விளையாடினது, கதை கேட்டது, உன் பொழுதோசையில மாயிட்டது எல்லாமே பொய்ன்னு சொல்லியா கிருஷ்ணா? உண்மைதான். குழப்பாத கிருஷ்ணா. நான் சொன்னது உண்மைன்றியா இல்ல நான் பொய்ன்னு சொன்னது உண்மைன்றியா? உனது சந்தேகத்திற்கான விளக்கம் எனது கீதா உபதேசத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பாலு. சரி கிருஷ்ணா, நான் பொய்யே படிச்சுக்கிறேன். கலியுகத்துல யாருக்கும் கிடைக்காத, யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத தெய்வ தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு கிருஷ்ணா. இது நாங்க செஞ்ச புண்ணியம். இத நாங்க மறக்கவே மாட்டோம் கிருஷ்ணா. இந்தாருங்கள் நீங்கள் தேடி வந்த அஸ்திரம். தேங்க்ஸ் கிருஷ்ணா. எந்த யுகமாக இருந்தாலும் எந்த அதர்மமாக இருந்தாலும் அதை அழித்து இந்த அஸ்திரம் தர்மத்தை தழைக்க வைக்கும். சரி, போய் வாருங்கள். வருகிறோம் கிருஷ்ணா. வாங்க. ஆஹா ஆஹா ஆஹா. டேய், என்னடா ஆஹா ஆஹா ஆஹா? அது இல்லடி, நம்ம டைம் மிஷினை பார்க் பண்ண இடத்துல பத்திரமா அப்படியே ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம இருக்கு. அது நடச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியோ துவாபர யுக பயணம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு அஸ்திரமும் வாங்கியாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது கிருதா யுகம். போலாமா? நம்ம நைட்டு தங்கிட்டு போறோமா இல்லனா இப்பவே போறோமா? நோ, நம்ம நைட்ல இங்க தங்க கூடாது. இப்பவே இங்க இருந்து போறோம். பாலு, வண்டி எடு. ஓகே.
கணநாதரே, வாதாள லிங்கமே, கைலாயநாதரே, ஈசனின் திருவுருவே, சாயாதேவி கூறியபடி சித்தரின் சாபம் நீங்க நான் சாத்த போகும் இந்த கிடைப்பதற்கு அரிய சஞ்சீவனி மூலிகை காப்பை ஏற்றுக்கொள்ளப்பா. உலகாலும் சிவனி, உன் உள்ளம் குளிர்ந்ததா? மனம் மகிழ்ந்ததா? கங்கையை சூடியவனே, உனக்கு கருணை பிறந்ததா? தேவதேவா, தெய்வத்தின் தெய்வமே, தெய்வ நாயகனே, தில்லை அம்பலவானா, எம் குரல் உனக்கு கேட்டதா? எனது இன்னலை தீர்க்க வந்த இறைவா, நான் காண்பது கனவா? யாம் எழுந்தருளிய மகிழ்வில் மலைத்து நிற்கும் பூதகுல இளவரசனே மூசா, நீ காண்பது கனவல்ல, நிஜம்தான். உமது பக்தியை யாம் மெச்சினோம். மறைந்த எம் உருவை அறிய மூலிகையை யாம் சஞ்சீவனி மூலிகையால் பூஜித்து எமக்கு சக்தி கொடுத்தவனே, ஆஞ்சநேயருக்கு அடுத்து உன்னால் யாம் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்ற விதிப்படியே யாம் சக்தி பெற்றோம். பூதகரத்தால் உயிர் பெற்ற இந்த லிங்கம் இனி பூதலிங்கமாக வழிபடப்படும். என்னை மகிழ்வித்த உனக்கு என்ன வர வேண்டும் கேள். கேட்டதை கொடுப்பவனே, கேள்வியின் நாயகனே, தீய சக்திகளால் தீண்டப்பட்டு மனித வெடிகுண்டுகளாக மாறிப்போன மனிதர்களை குணப்படுத்தவே நான் அந்த சஞ்சீவனி மூலிகையை கொண்டு போனேன். இடையில் சித்தரை சந்தித்த நான், சாயாதேவி அவருக்கு அளித்த சாபத்தை போக்க உனக்கு மூலிகை காப்பு சாத்திவிட்டேன். மீண்டும் மூலிகையை தேடி போக முடியாத இந்த சூழ்நிலையில் நான் வேண்டுவதெல்லாம் அந்த வெடிகுண்டு மனிதர்கள் குணமாக வேண்டும். எனக்கு உதவிய சித்தருக்கு சாயை கொடுத்த சாபத்திலிருந்து அவர் விமோச்சனம் அடைய வேண்டும். இதுதான் சுவாமி என் வேண்டுதல். இரண்டும் உனது விருப்பப்படியே நடக்க கடவுது. கிடைக்காத திரவியமே, பரம்பொருளே, நான் மறையே, நான் வணங்கும் இளம் பிறையே, நான் சபிக்கப்பட்டதே நீ பிரதிஷ்டிக்கப்படத்தானா? என்னே உன் விளையாட்டு. மூசா, உன் பரந்த மனத்தால் நான் விரைந்து விமோச்சனம் பெற்றுவிட்டேன். இந்த தில்லைநாதனின் திருவிளையாடலை பார்த்தாயா? என்ன சித்தரே? ஒன்றுக்காக ஒன்று, ஒன்றினால் ஒன்று, ஒன்றோடு ஒன்று என்பதை சித்தனுக்கு சித்தனாக இருக்கும் இந்த ஈசன் எப்படி விளங்க வைத்தான் பார்த்தாயா? நான் உனக்கு உதவ
சாயையைப் போல் உருவெடுக்க வேண்டுமாம். அவள் சினமுற்று என்னை சபிக்க வேண்டுமாம். என் சாபம் உணர்ந்த நீ மனிதர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்த சஞ்சீவினி மூலிகையை இந்த லிங்கத்திற்கு காப்பாக்கி சாத்த வேண்டுமாம். அதில் ஈசனும் உயிர் தெழுவானாம். உள்ளம் உவகை கொண்ட இந்த உலகநாதன் அல்லல் அகல வரமளித்து அனைவரையும் வாழ வைப்பானாம். என்னே இவன் கணக்கு. அதுதான் இந்த சிவனுடைய கணக்கு சித்தரே. அப்படித்தானாயிற்று. சரி சித்தரே, நீங்க சாப விமோச்சனம் அடைஞ்சத நான் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் போய் மத்தவங்க என்ன ஆனாங்கன்னு பாக்குறேன். கவலைப்படாதே மூசா. நீ யாருக்காக சஞ்சீவினி மூலிகை பறிக்கச் சென்றாயோ அவர்கள் அனைவரும் இந்த ஈசன் கிருபையால் விஷக்கிருமியிலிருந்து பரிபூரணமாக குணமடைந்து விட்டனர். இன்னொரு விஷயம் மூசா, கடவுளையே நீ பிரதிஷ்டை செய்ததால் இது நாள் வரை உன்னிடத்திலே குறைவாக இருந்த தெய்வ பலமும் இன்று முதல் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. மிக்க நன்றி சித்தரே. நான் வருகிறேன். நல்லதே நடக்கும். சென்று வா. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? அதை நினைச்சுதான் நானும் குழம்பிக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்தோம், எப்போ வந்தோம்னு ஒண்ணுமே புரியல சார். ஆமா சார், எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு சார். யாரையாவது கேட்கலன்னு பார்த்தா எல்லாரும் அதே மனநிலைமையிலே இருக்காங்க. ஆனா இந்த இடத்த பார்த்தா யாரோ எதுக்காகவோ நம்ம எல்லாரையும் கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இது பில்லி சூனிய மோடி மசால் வேற மாதிரி தெரியுது. இல்லனா இத்தனை பேர் யாருக்கும் தெரியாம வந்திருக்க முடியுமா? எப்படி வந்தோம் அப்புறம் யோசிக்கலாமா? ஆனா நம்ம எல்லாரும் பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோம்னு நல்லா புரியுது. ஐயோ ஆபத்தா, நாம இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சோன்னு ஒண்ணுமே புரியலையே. அது இப்ப முக்கியம் இல்லம்மா. இங்க பாருங்க, நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேளுங்க. நாம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மயக்க மருந்து கொடுத்து நாம கடத்தப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப மயக்கம் தெளிஞ்சு நிக்கிறோம். காரணத்தை கண்டுபிடிக்கிறத விட சாமர்த்தியமா இங்க இருந்து தப்பிச்சு போகிற வழியை பார்ப்போம். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார். எப்படியும் நம்மளை கடத்தினவங்க இங்க வந்தாகணும். குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். யாரோ வர்ற மாதிரி இருக்கு, எல்லாரும் கவனமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், மனித வெடி குண்டுகளை வச்சிருக்கேன். குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டுகளை வச்சிருக்கேன். என்ன இது, எல்லாரும் இடம் மாறி இருக்காங்க. என்னாச்சு இவங்களுக்கு? விஷயம் தெரியாம ஒன்னோடு ஒண்ணு மோதி வெடிச்சிட்டாங்கன்னா நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருமே. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான். இவன் தான் எல்லாரையும் கடத்தி கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கணும். ஏய் ஏய், என்ன எல்லாரும் தண்ணிலை மறந்து உணர்ச்சியோடு இருக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏய், யாரா நீ? எங்களெல்லாம் ஏன்டா கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்க? சொல்றா. ஏய், என்ன நீ பேசுற? ஏய், நான் 2 வயசுல இருந்து பேசிட்டு தான் இருக்கேன். நீ இப்ப ஒன்னும் ஆச்சரியப்படாத. ஆஹா, எல்லாரும் தெளிவா இருக்காங்க. சம்திங் ராங். இந்த லூசு பையலோட பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? முதல்ல நம்ம வெளியே போற வழியை பார்ப்போம் வாங்க. போறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு போயிடலாம். ஏண்டா டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? யாருங்க? பெரிய பக்கா ரவுடிடா. ரவுடியா? நீ என்கிட்டயே உன் வேலையை காட்டிட்டியா? நான் யாரு நீ இப்ப காட்டுறேன் பாரு. என்ன சார், இவன் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப நாம எங்க தப்பிக்கிறது வழியை பாப்போம். போங்க 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 போங்க.